दाल और पनीर सब्जी कर्ड राइस और चपाती இந்த மினி லஞ்ச் காம்போக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரா ரைஸ் பண்ணிப்போம். ஜீரா ரைஸ்க்கு தேவையான அளவு அரிசி போட்டு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிருக்கேன். நான் தேவையான அளவு நான் மட்டர் போட்டு பண்ணுவேன், ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே. மட்டர் தேவையான அளவு ஃப்ரோசன் மட்டர் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், அப்புறம் லெமன், ஒரு லெமன் பாதியை நறுக்கி வச்சிருக்கேன். ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பட்டை, கருப்பு ஏலக்காய், நார்மல் இலாய்ச்சி, அப்புறம் 3 கிராம்பு, தேவையான அளவு உப்பு. இதுதான் தேவையான ஐட்டம் ஜீரா ரைஸ்க்கு. ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற விட்டுப்போம். கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாயிட்டு ஜீரகம் போடுவோம். அப்புறம் இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பர் எல்லாத்தையும் போட்டு 2 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரையாக எடுத்து இப்போ எடுத்து வச்சுக்கிற அந்த பட்டாணியை போட்டுப்போம். இது ஆல்ரெடி ஃப்ரோசன்ங்கிறதுனால சும்மா 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அப்புறம் நம்ம கலந்து வச்சு ஊற வச்சிருக்கிற அரிசியை அப்படி போடுறோம், பாஸ்மதி ரைஸ். லேசா ஒரு கலரிட்டு உப்பு தேவையான அளவு வச்சிருக்கிறத போட்டுறோம். போட்டுட்டு ஒரு லெமன் பிழிஞ்சு விடுவோம். அதில் லெமன் பிழிஞ்சா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால லெமன் பிழிஞ்சு. லெமன் பிழிஞ்சு விட்டு ஒரு கலக்கிட்டு முடியும். ஆல்ரெடி அரிசி ஊற வச்சதுனால 1 விசில் வந்தா போதும். 1 விசில் வந்தோடனே அணைச்சுக்கலாம். இப்போ நம்ம டால் பண்ணலாம். குக்கர் ஆற வரல இப்போ டால் பண்ணிக்கலாம். நம்ம டாலுக்கு அதே மாதிரி 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி 1 இன்ச் எடுத்து பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 2 பல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போடலாம். இஞ்சி பூண்டு வாசனை போற அளவு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் 1 நறுக்கி வச்சிருக்கேன், 1 வெங்காயம் பொடியா வெங்காயம் 1 நறுக்கி வச்சிருக்கேன். வதங்குற வரைக்கும்
இப்போ தக்காளி 2 நறுக்கி வச்சிருக்கேன், சின்ன தக்காளி. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இது நறுக்கி வச்சிருக்கேன், அரிசி போட்டு. ஜீரா ரைஸ் ஒரு விசில் வந்துட்டு அனுப்பிக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டேன். அதுக்குள்ள மஞ்சள் பொடி ஆஃபும், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர், இது 4த்தையும் போடுவோம். இப்போ உப்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர். கொஞ்சம் சிம்ல வச்சே பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கிடுத்து. நான் ஒரு 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து காலையிலேயே வேக வச்சு வச்சிருக்கேன். நான் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். அதை ஊற்றணும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணுவோம், சிம்ல வச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். கொதிச்சுட்டு இப்ப நல்லா கொதிச்சுட்டு இதுக்கு வந்து கசூரி மேத்தி கொஞ்சம் கிரஷ் பண்ணி போட்டுருங்க இப்படி கையில. இப்ப இதுக்கு தாளிச்சு கொட்டுவோம். இதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு நெய் ஊத்திருக்கேன், ஜீரகம், பெருங்காயம், மிளகா வத்தல். நெய்ல தாளிச்சு கொட்டினா வாசனை நல்லா இருக்கும். அதனால நெய், ஜீரகம், பெருங்காயம், மிளகா வத்தல் போட்டு. தாளிச்சு கொட்டுறதுக்கு ரெடி. அடுப்பு அணைச்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் காரப்பொடி போட்டுட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ நம்ம டால் ரெடி ஆயிடுத்து. டால் தாளிச்சு கொட்டியாச்சு. மேல கொத்தமல்லி தழைய இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சா நல்லா வாசனையா நல்லா இருக்கும். இப்ப அடுத்தது நம்ம பண்ண போறது பன்னீர் சப்ஜி. பன்னீர் ஆல்ரெடி நான் உப்பு, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், கரம் மசாலா, கோரியண்டர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் 1/2 hour முன்னாடி. அப்புறம் மசாலாக்கு தேவையானது வந்து மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கோரியண்டர் 1/2 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் தேவையான அளவு. ஆல்ரெடி இதுல சில்லி இருக்கு, அதுக்கு தேவையான அளவு. கொத்தமல்லி தழை பொடி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3-4 தக்காளி கிரேவி இது பண்ணி வச்சுருக்கேன், பியூரி பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேஜ் பத்தா, ஜீரகம் 1 ஸ்பூன், தயிர் ஒரு 1/4 கப்பு தயிர். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான ஐட்டம். ஃபர்ஸ்ட் நம்ம 2-3 ஸ்பூன் எண்ணெயை விட்டுப்போம். எண்ணெயை விட்டுட்டு இந்த இதை ஃப்ரை பண்ணிப்போம். மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை ஃப்ரை பண்ணிப்போம். எண்ணெய் சூடாகட்டும்.
மீடியமா வச்சுக்கோ ஸ்டார்டிங்ல, அப்புறம் பெருசுக்கணும். பன்னீர் உடையாம முதல்ல அப்படி இருக்கணும். கொஞ்சம் பெருசுல வச்சுப்போம். நல்ல ப்ரௌன் கலர்ல 2-4 பக்கமும் வரணும். ப்ரௌன் கலர்ல அது மாதிரி ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுப்போம் நம்ம எல்லாத்தையும். அப்புறம் கிரேவிக்கு வேணுங்கிறத ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கணும். நல்லா உடையாம அப்படி இருக்கணும் ஃப்ரை பண்ணி. இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணணும். இப்போ அதே கடாயில எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேஜ்பத்தா எடுத்து வச்சுக்கணும். இது போடலாம். ஒரு 2 minutes வறுக்கலாம். அதை இப்போ நம்ம 2 ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறத போடலாம். சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணலாம். என்ன கருவி போடணும். லைட்டா ப்ரௌன் கலர் வரணும். வறுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ டொமேட்டோ பியூரி வச்சிருக்கோம். அதை வச்சுக்கோம். அதை விட்டுட்டு உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி, ஜீரா பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் போடுறோம். எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி
தக்காளி ஊத்தினப்ப நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரலும் வதக்கணும், நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகணும் தக்காளியோடது, எண்ணெயும் பிரிஞ்சு மேல வரணும், அது ரொம்ப வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலாக எண்ணெயெல்லாம் வச்சுருக்கோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த தயிரை ஊற்றணும். 1/4 கப் தயிர். கொஞ்சம் ஜாஸ்தியா பண்றாங்க 1/2 கப் ஊற்றிக்கலாம். நான் கம்மியா பண்றேன், அதனால 1/4 கப் போடுறேன். நல்லா கலரிலே இருக்கணும். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கூட பண்ண கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஹைல வைக்கலாம், நல்லா கொதிக்கலாம். திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சுட்டோம். தயிர் ஊற்றி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்போ நம்ம வச்சிருக்கோம்ல பன்னீர் ஃப்ரை பண்ணி அதை போட்டுடலாம். அப்படி பன்னீர் உடையாத மாதிரி லேசா அப்படி கலரி விடணும். கொத்தமல்லி தழையும் போட்டுடலாம் மேல. இதை கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். ரெடி ஆயிடும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுது. இந்த பன்னீர் சப்ஜி ரெடி ஆயிடுது நம்மளோடது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுது. அப்பவே விசில் வந்துருக்கு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுது. கொத்தமல்லி தழை லேசா கலரி பார்ப்போம். அரிசி உடையக்கூடாது, அது மாதிரி லேசா கலரி பாருங்க. இப்ப ஜம்மன் ரெடி ஆயிடுது. மட்டரும் போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இதோட சேர்ந்து அவ்வளவுதான். இப்போ ஜீரா ரைஸ், பன்னீர் சப்ஜி, டால் ரெடி ஆயிடுது. இப்போ சப்பாத்தி பண்ணுவோம். இப்போ மினி லஞ்ச் கோம்போ ரெடி ஆயிடுது. ஜீரா ரைஸ், பன்னீர் சப்ஜி, டால், சப்பாத்தி, தயிர் கொஞ்சம் தாளிச்சு போட்டணும். பால் ஊத்தி பசிச்சிருக்கேன். தயிர் ஊத்தினா புளிச்சு போயிடும். பால் நிறைய ஊத்தி ஒரு கரண்டி தயிரை ஊத்தி பசிச்சிருக்கேன். இப்ப கடுகு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சு போட்டலாம். இப்ப தயிர் சாதமும் நமக்கு ரெடி ஆயிடுது. 45 மினிட்ஸ் to 1 hour தான் ஆகும். யாராவது வந்தா திடீர்னு இந்த மாதிரி மினி லஞ்ச் காம்போ ரெடி பண்ணிடலாம்.